Hi friends, I am Prabhu. நான் dotnet developer place ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கடம் விக்கிடிகன் காஷ்மீருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி ஒருத்தனை பத்தி பேசுறதுக்கு எங்க ஊர் பக்கம் வந்த ஒரு தம்பி இருக்காருங்க, பிரபு வி. ஆத்தூரை சேர்ந்தவருங்க, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஃப்ரம் செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜுங்க. ரொம்ப ரொம்ப தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கமான ஒரு பையங்க, டெடிகேஷனுங்க, அந்த தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டுங்க, அவ்வளவு டவுன் டு எர்த்துன்னு சொல்லாங்க. அவ்வளவு நல்ல பையன் தான் நம்மளுடைய பிரபு வீங்க. ஸோ லைக் பயோமெடிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு, சார் இது என்னுடைய வாழ்க்கை கிடையாது, நான் ஒரு பெரிய சாதனையை உருவாக்கணும், ஐடிக்குள்ள என்னால் நுழைய முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியில், மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க. அந்த பிளேஸ் ஆன பின்னாடியும் லைக் அந்த வே ஆஃப் டாக்குங்க, அந்த மரியாதைங்க, அந்த டவுன் டு எர்த்து அடிச்சுக்கவே முடியாது. பிரபு உன்ன மாதிரி ஒரு மனிதனை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கடின, ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணிட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உன்னை மீட் பண்ணதுல, உனக்கு அவார்டு கொடுத்ததுலையும் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஸோ கண்டிப்பாக உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விடாமல் இருந்தால் உன் கனவை அடைய முடியும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனையை சாதாரணமாக செஞ்சுட்டு அவ்வளோ யதார்த்தமாக இருக்க ஒரு மனிதன் நிறை குடம் தழும்பாதுன்னுவாங்க. அந்த மாதிரி தான் தம்பி நீ இருக்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீ நிறைய சாதிக்கணும். அண்ணன் உங்களை வாழ்த்துறேங்க. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரபு இருக்கார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2019 எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் ஒரு டாட்நெட் டெவலப்பராக இங்கே பிளேஸ் ஆகிருக்காரு. அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் பிரபு. இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக பிளேஸ் ஆகிட்டீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? சார் ஆக்சுவலி ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி சார். ஆக்சுவலி நான் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்தேன் சார். ஸோ அதுக்கப்புறம் நான் பயோமெடிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பயோமெடிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம்னா எனக்கு கெரியரில் ஒரு க்ரோத் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. க்ரோத் இல்லை. ஸோ அதனால் நான் ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணி, இப்போது உங்களாலேயும் ஐடி ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்றது உங்களுக்கான நம்பிக்கை வந்தது. கரெக்டாக ஐடி போக முடியும் நம்பிக்கை வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்ன அப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கலோ இந்த சம்திங் சிவிலோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோடிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதை நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார் ஆக்சுவலி எல்லாராலுமே கோடிங் பண்ண முடியும். எல்லாம் நம்மளோட ப்ராக்டிஸ் தான் இருக்குது. ப்ராக்டிஸ் தான், ஈஸி தான். ஸோ உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? சார் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி சார். எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஓகேவா. ஆக்சுவலாக இப்போ உங்களோட ட்ரீம் ஜாப் அப்படின்றத நீங்கள் விஷயத்த நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. ஸோ இப்போ டாட்நெட் டெவலப்பராக பிளேஸ் ஆகிட்டீங்க. ஓகேவா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 2.5 years பயோமெடிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கெரியர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணேன். இருக்கிற எல்லா ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டவுட்டு எப்போ எது கேட்டாலும் ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே மூவ் பண்ணி கொடுப்பாங்க. பண்ணால் எங்களோட நாலேஜும் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கும் ஸ்கில்லு நிறைய, எங்கள் மேலேயே நிறைய கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வெங்கட் சார். ஒரு 3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். இது 4வது இன்டர்வியூ. இன்னைக்கு காலையில் கூட ஒன்று அட்டன் பண்ணிட்டு வந்தேன். பட் இந்த 4வது இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் 3 இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. நிறையா எம்இசியில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா கிடைச்சிது. ஓகே.